இப்போ நம்ம ஸ்கேலப் டிசைன் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் முறை நீங்கள் வந்து இந்த மாதிரி டிசைன் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா பொறுமையாக பாருங்கள். முதல்ல நீங்கள் ஒரு ரஃப் துணியில் நீங்கள் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து கஸ்டமருக்கோ உங்களுக்கோ ஸ்டிச் பண்ணுங்கள் இந்த மாதிரி. சரிங்களா? இப்போ நான் வீடியோக்காண்டி தான் உங்களுக்கு நான் ரஃப்பாக ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கேன்வாஸில் 2 சென்டிமீட்டர் அளவு உங்களோட ஸ்லீவோட உயரம் வந்து எடுத்துக்கோங்க. ஸ்லீவோட உயரம் வந்து எவ்வளோ தூரம் இருக்கோ அதே மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. நான் வந்து கேன்வாஸில் உயரம் எடுத்துகிட்டேன். இப்போ வந்து அதோட அகலம் வந்து 2 சென்டிமீட்டர் எடுத்து நீங்கள் வந்து கட் பண்ணி 2 பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரியே லைனிங் துணியிலையும் நீங்கள் வந்து உயரம் அகலம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. கேன்வாஸ் மாதிரியவே லைனிங் துணியும் 2 பீஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பாருங்கள், எப்படி கட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். அவ்வளோதான். நீட்டாக நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அயர்ன் பண்ணுங்கள். அயர்ன் பண்ண முடியலைன்னா நீங்கள் வந்து ஓரமாக ஒரு தையல் போட்டுக்கலாம். அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. சரிங்களா? நான் அயர்ன் பண்ண முடியலை. அதனால் நான் வந்து இப்போ வந்து 2 விதமாகவும் இது பண்ணிக்கலாம். அயர்ன் பண்ணிங்கன்னா அப்படியே ஒட்டிக்குவோம். அயர்ன் பண்ணலாட்டி நீங்கள் வந்து அந்த எண்டிங்கில் வந்து ஒரு டிச் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கேலப் டிசைன் வரைகிறதுக்கு உங்களுக்கு வந்து ஸ்லோவமாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி அயர்ன் பண்ணுங்கள். இல்லாட்டி நீங்கள் எண்டிங்கில் தையல் போட்டுக்கோங்க. தையல் எப்படி போடணுன்னு நான் வீடியோவில் பதிவிட்டிருக்கேன் பாருங்கள். வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து எப்படி கட் பண்ணுறது, எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். வரைகிறது எல்லாமே தெரியும். அதனால் பொறுமையாக வந்து நீங்கள் வந்து வீடியோவை பாருங்கள். இப்போ தான் நீங்கள் வந்து ஸ்கேலப் டிசைன் வரைய போகிறீங்க, ஸ்டிச் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது, ஒரு ரஃப் பேப்பரில் நீங்கள் ரஃப் துணியில் வந்து நீங்கள் ஸ்கேலப் டிசைன் வரைஞ்சி அந்த பேட்டர்ன் வந்து நீங்கள் வரைஞ்சி பாருங்கள். இல்லை உங்களுக்கு முதல்ல வரைஞ்சி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் கஸ்டமருக்கு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு 1 சென்டிமீட்டர் அல்லது அரை சென்டிமீட்டர் உங்களுக்கு இடைவெளி விட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஒரு தையல் போட்டிருக்கோம். அடுத்தது வந்து நம்ம வந்து அரை சென்டிமீட்டர் வந்து மார்க் பண்ணி நீள வாக்கில் கோடு போட்டிருக்கேன். இப்போ வந்து உங்கள் வீட்டில் ஏதேனும் டப்பாக இருந்துச்சுன்னா பாருங்கள், நான் வந்து நெய் டப்பா இருக்குல்ல, அதை தான் நான் வந்து வரைகிறதுக்கு எடுத்திருக்கேன். நான் வந்து சின்னதாக வந்து எடுத்திருக்கேன். கொஞ்சம் நீங்கள் பெருசாகவே எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரொட்டேட் பண்ணி அதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும். சரிங்களா? அந்த டப்பாவோட மூடி வந்து சின்னதாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இல்லாட்டி இப்போல்லாம் வந்து ஸ்கேலப் டிசைன் வரைகிறதுக்கானியே வந்துருச்சு. அந்த மாதிரியோட மெட்டீரியலை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆன்லைனில் கூட கிடைக்கும், வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கேல் மாதிரி வந்து வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் வச்சு கரெக்டான அளவு வச்சு அந்த மேல் கோட்டுக்கும் கீழ் கோட்டுக்கும் அளவுக்கு கரெக்டாக வச்சு நீங்கள் மார்க் பண்ணணும். இந்த மாதிரி பாருங்கள், நான் எப்படி மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள். நீட்டாக மார்க் பண்ணுங்கள். மேலே போயிடுச்சுன்னா நம்ம தையல் வெளியில் போயிடும். அதனால் 2 கோட்டுக்கும் நடுவில் வர மாதிரி தான் நீங்கள் வந்து வரையணும். நீட்டாக வரைஞ்சிக்கோங்க. இதே மாதிரி 2 கேன்வாஸ்லேயுமே நீங்கள் வரைஞ்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இதை நீங்கள் பொறுமையாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகான நீட்டான ஸ்கேலப் டிசைன் கிடச்சிரும். இது வந்து இப்போ வந்து நம்ம ஸ்லீவுக்கு தான் நம்ம வந்து இப்போ வந்து வரைகிறோம். இது நெக் பேட்டர்னுக்கும் நம்ம வரையலாம். அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து நான் நெக் பேட்டர்னில் எப்படி கேன்வாஸ் போட்டு ஸ்கேலப் டிசைன் வச்சு டிசைன் பண்ணலாம்னு நான் வீடியோ போடுறேன் பாருங்கள். வரைகிறதெல்லாம் பெருசு இல்லைங்க. ஆனால் நம்ம வந்து பொறுமையாக வந்து மிஷினில் வந்து ஸ்டிச் பண்ணுறது தான் பெரிய விஷயம் பாருங்கள். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து லைனிங் துணியை வந்து மடித்து அடிச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி மடித்து அடிச்சுக்கோங்க. நம்ம 2 சென்டிமீட்டர் வச்சுருக்கோம். 2 சென்டிமீட்டர் வச்சா தான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் உரத்தை மடித்து எடுத்துகிட்டு அடுத்த வீடியோவில் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மெயின் கிளாத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே லைனிங் கிளாத்தை வச்சு ஓரமாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. மெயின் கிளாத் இருக்கணும், அதுக்கு மேலே லைனிங் கிளாத் வச்சு ஓரமாக தையல் போட்டுக்கணும். நடுவாது
இல்லை ஃபுல்லூசி பின் பண்ணிங்கனாலும் ஓகே, இல்லாட்டி நீங்கள் அயர்ன் பண்ணிக்கிட்டனாலும் ஓகே. முடிஞ்சளவு நீங்கள் வந்து ஒரு தையல் போட்டுருங்க, அதுதான் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி போட்டுட்டு மேலே வந்து நம்ம கேலப் டிசைன் வரைஞ்சதை வச்சு அதுக்கு மேலேயும் ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நழுவவே நழுவாது, எந்த பக்கமும் மிஸ் ஆகாது, கரெக்டாக இருக்கும். அதுதான் அதுக்கு பிறகு வந்து பொறுமையாக வந்து அந்த கேலப் டிசைனை வந்து வரையணும், டிச் பண்ணணும், பொறுமையாக டிச் பண்ணணும். அப்போ தான் அந்த கர்வ் வந்து கரெக்டாக உங்களுக்கு ரவுண்டாக வரும். அவசரப்படாமல் இப்போ தான் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா பொறுமையாகவே நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். என்னோடய மிஷின் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதனால தான் நான் இல்லாட்டி இன்னும் ஃபாஸ்ட்டாக தைச்சிருப்பேன். கொஞ்சம் மிஷின் ப்ராப்ளமாக இருக்குது பாருங்கள். இன்னொரு மிஷினில் கஸ்டமர் ஸ்டூடெண்ட்ஸு உட்காந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க, அதனால தான் நான் இந்த மிஷினில் உங்களுக்கு டிச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக அந்த வளைவை வந்து டேன் பண்ணி அந்த முக்கோண ஷேப்பில் வந்து கரெக்டாக நிப்பாட்டி வளைவு வந்து டேன் பண்ணாதான் உங்களுக்கு வந்து ஷேப்பு வந்து நீட்டாக கிடைக்கும் பாருங்கள். அவசரம் வேணாம், பொறுமையாக வந்து நீங்கள் டேன் பண்ணு. ஃபஸ்ட்டு மெயின் கிளாத்து, அதுக்கு மேலே லைனிங் கிளாத்து, அதுக்கு மேலே நம்ம கேன்வாஸ், அது நம்ம வரைஞ்சது போர்ஷன் வந்து முன்னாடி இருக்கணும் வச்சு நீங்கள் ரொட்டேட் பண்ணி பொறுமையாக வந்து நீங்கள் வந்து இதை வந்து டேன் பண்ணி நீங்கள் வரைஞ்சி ஸ்டிச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து சூப்பரான கேலப் டிசைன் கிடச்சிரும் பாருங்கள். ஆல்ரெடி ஒன்று உங்களுக்கு வந்து டிச் பண்ணி காட்டிட்டேன். இப்போ அடுத்த நெக் பேட்டர்ன் வந்து டிச் பண்ணுறேன் பாருங்கள். இப்போவும் மெயின் கிளாத்தோட வச்சுருக்கேன், நல்ல பக்கம் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே லைனிங் கிளாத்து வைக்கணும், மறந்துடாமல். ஓரங்கீரம் பிசுறு எது இருந்தாலும் நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து டேன் பண்ணும்போது நூலு கிளி எதுவும் இழுக்காது பாருங்கள். இந்த மாதிரி நீட்டாக வந்து வச்சுக்கோங்க. நான் எல்லா வீடியோலையுமே சொல்கிறது ஒரே ஒரு பதிவு தான். எப்போதுமே நீங்கள் வந்து பொறுமையாக நிதானமாக நீங்கள் வந்து டெய்லரிங்கில் இருந்தாலே நீங்கள் வெற்றி பெறலாம். அதிகமான கஸ்டமரை வந்து உங்களுக்கு வரவேற்கலாம். நீட்டாக இருக்கணும், நம்ம வந்து தையல் வந்து எப்போதுமே நீட்டாக இருக்கணும், நம்ம போடுற டிசைன் வந்து எப்போதுமே பர்ஃபெக்டாக இருக்கணும். கஸ்டமருக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரியாக கசமுசான்னு இருக்கக்கூடாது. அது இருந்தாலே கஸ்டமர் வந்து விரும்ப மாட்டாங்க. நம்ம செய்கிற வேலையை வந்து எப்போதுமே நீட்டாக திருந்த செய்யணும், அதான் என்னோடய பாலிசி சரிங்களா. இப்போ வந்து உங்களுக்கு நான் ரஃப்பாக தான் ஒரு மெட்டீரியலில் தான் போட்டு உங்களுக்கு வந்து இந்த கேலப் டிசைனை வந்து கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பேட்டர்னில் நான் எப்படி தைச்சேனோ அதே மாதிரியே பொறுமையாகவே இதோட இன்னொரு ஸ்லீவையும் நீங்கள் பொறுமையாக டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. எவ்வளோ பொறுமையோ அவ்வளோ பொறுமை வந்து நமக்கு வேணும் டெய்லரிங்கில். அப்போ தான் நீங்கள் டெய்லரிங்கில் வந்து அதிகமாக பணம் சம்பாதிக்கலாம், அதிக கஸ்டமரையும் நீங்கள் பெறலாம். அடுத்த வீடியோவில் வந்து இந்த மாதிரி டிசைன் ப்ளவுஸு இந்த 2020 உங்களுக்கு வந்து என்னென்ன டிசைன் ஸ்லீவு இதுகளுக்கெல்லாம் நான் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு தையக்கூலி வாங்கலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். சுடிதாருக்கு எவ்வளோ, அதுக்கப்புறம் ஏன்னா பட்டு பாவாடை சட்டை, நெக்ஸ்ட்டு என்னென்ன இருக்கிறதோ அத்தனைக்கும் நான் வந்து எவ்வளோ தையக்கூலி வாங்குறேன்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் பதிவிடுறேன் பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா. என் சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவுனால தான் நான் இந்த சேனல் வந்து எனக்கு மென்மேலும் வெற்றி பெறும் நம்பிக்கையோடு நான் வந்து சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். நான் பல வருஷமாக டெய்லரிங் பண்ணிகிட்ருக்கேன். டெய்லரிங் போல் சிறந்த தொழில் வந்து எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக நம் பொருளாதார முன்னேற்றத்திற்கு தேவை வந்து டெய்லரிங்.
தையல் மட்டும் ஒன்று நம்ம கற்றுக்கிட்டனாலே போதும். அதை வச்சு நம்ம வாழ்க்கையில் எண்டு வரைக்கும் நம்ம வந்து பயணம் செய்யலாம். அதனால் முடிஞ்சளவு எவ்வளவோ படித்தாலும் சரி, ஆனால் டெய்லரிங் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக கற்றுக்கணும். நமக்கான பொருளாதாரத்தை வந்து நம்மளே வந்து நிறைவேற்றி கொள்ளலாம், பெருக்கிக் கொள்ளலாம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி வரைஞ்சிட்டு நீங்கள் கரெக்டாக கட் பண்ணி விட்டாலே போதும். பாருங்கள், இந்த மாதிரி அந்த கேர்வில் ரவுண்டில் அந்த எண்டில் முக்கோண ஷேப் இருக்குல்ல, அந்த இடத்துல நீங்கள் வந்து பொறுமையாக வந்து சிசரை வச்சு கட் பண்ணணும். பொறுமையாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து விட்டிங்கனாலே நீட்டாக வந்து உங்களுக்கு வந்து ஸ்கேலப் டிசைன் வந்துடும். முடிஞ்சளவு நீங்கள் தைக்கும் போது எப்படி சொல்கிறது, காட்டன் துணி இந்த மாதிரி துணியில் வந்து நீங்கள் ஸ்கேலப் டிசைன் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் நீட்டாக வரும். நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா அந்த மாதிரி துணியில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து சூப்பராக டிசைன் வரையலாம். பாருங்கள், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு ஃபினிஷிங். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் இதை விட தெளிவாக உங்களுக்கு